வணக்கம். ஆசூஸ் நிறுவனம் சமீபத்திய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய நிறுவனங்களில் பிரதானமான நிறுவனம் ஆசூஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்களுக்கு ஆசூஸ்க்குன்னு தனி ஒரு பேரே இருக்குது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஆசூஸ் 8Z ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான். வாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் விவரத்தை முழுமையாக பார்க்கலாம். இதுதான் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ், அதாவது ஆசூஸ் 8Z அன்பாக்சிங் அப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பாக்ஸ் இதுதான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிறந்த அம்சங்களோட கைக்கு அடக்கமான, அதாவது ப்ரீமியம் அம்சங்களோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஆனால் லுக்கு வந்து அப்படி இருக்காது. கைக்கு அடக்கமான ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே இதான் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேஸ். அதாவது வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் டிஃபால்ட்டாகவே அது கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹாட் கேஸாக வருது. ஆசஸ்ன்ற பெயரோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹாட் கேஸ், அதாவது பிளாஸ்டிக் சிலிக்கான் கேஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஹாட் கேஸாக வந்து வருது. அடுத்து வந்து இந்த ஐஎம்ஐ நம்பர்கள், அப்புறமேட்டு அந்த நோட்டிஃபிகேஷன், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஆன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான அந்த மாதிரி லேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆசஸ் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசஸ் ஐஃபோன், ஆசஸ் 8Z ஐஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸுக்குள்ளே அடுத்ததாக இருக்கிறது வந்து அடாப்டர், 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிட்ட அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதாவது என்ன நம்ம ப்ரீமியம் சொல்கிறோம், இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். அடுத்து வந்து இதோட அம்சங்கள்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபோனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அந்த காம்பேக்ட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி சொல்கிறோம்னா, அதாவது ப்ரீமியம் ரக அம்சங்களோட வருது. இந்த விலையும் நம்ம நீங்கள் கேட்டிங்கன்னா அது ப்ரீமியம் ரகமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு காம்பேக்டாக கை கடக்கமாக இந்த மாதிரி பின்னாடி டியூவல் கேமரா, பின்னாடி இந்த ஆசஸ்ன்றதோட கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ். ஓகே, கீழே ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888+ அந்த சிப்செட் மூலியமா வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8GB RAM 128GB வேரியண்ட்டில் வந்து மார்ச் 7 முதல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்கிது. இது கிளாசிக் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீழே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து IP68 டஸ்ட் வாட்டர் பாதுகாப்பு இருக்குது. ஆசஸ்ன்ற அனிமேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆன் ஆகுது. ஓகே, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அந்த அனிமேஷனோட தான் வந்து ஆன் ஆகும். அதே போல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஆன் ஆகுது. ஓகே, ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து 5.92 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பின்னாடி வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 64 MP, இன்னொன்று வந்து 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் ஓகே, ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆன் பண்ணியாச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 4000 mAh பேட்டரி ஆதரவோடு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு அனுபவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இதோட வந்து ஒரு வந்து குறிப்பிடத்தக்க அம்சம். அது என்ன க்ளீன் ஆண்ட்ராய்டு அனுபவம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து விரிவாக பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 12. ஓகே, இந்த மாதிரி எதுக்காக வந்து க்ளீன் ஆண்ட்ராய்டு சொன்னோம்னா, இந்த மாதிரி ஃபேஸ்புக் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து நம்ம வந்து இதில் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு சில ஃபோனை வந்து டிஃபால்ட்டாகவே அந்த இது வந்து இருக்கும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, இதனால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து இதை வந்து என்னென்ன ஆப்லாம் தேவையில்லை, ஆண்ட்ராய்டு ஆப் என்னென்ன இருக்குமோ அந்த ஆப் மட்டும் தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாத்தையுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அன்இன்ஸ்டால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது வந்து குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்மூத் HDR10+ அமௌண்ட் டிஸ்பிளே மூலியமா வந்து இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து விரிவாக எப்படி இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.